ராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க இந்த திசை அப்படிங்கிறது சூரிய திசை 6 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருடங்கள் எடுத்துக்கிறேன். சந்திர திசை ஒரு 10 வருடங்கள், செவ்வாய் திசை ஒரு 7 வருடங்கள், மொத்தம் 22 வருடங்கள். சூரிய திசை ஒரு 6 வருடங்கள், என்னுடைய கால்குலேஷனுக்கு 5 வருடங்கள் எடுத்துக்கிறேன். அதே கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திர திசை அடுத்தது 10 வருடங்கள், செவ்வாய் திசை 7 வருடங்கள். இந்த சூரிய திசை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது இது 5 கூடைய திசை. அதே மாதிரி சந்திர திசை அப்படிங்கிறது உங்களுக்கு 4 திசை, 4 திசை. அவருடைய செவ்வாங்கிறது உங்களுக்கு 8 திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திசையானது படிப்பில் நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சோம்பலை விடுத்து முயற்சிகள் அதிகமாக கொடுப்போம். ஆனால் மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டாப் கிளாஸில் வரக்கூடிய நிலை இருக்கும். சோம்பலை மட்டும் விட்டுறணும், அது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதே மாதிரி 22 வயசுக்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது தொழிலையும் உத்தியோகத்திலையும் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது உத்தியோகம் கிடைச்சிது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. நல்ல வேலையாக இருக்கும்போது கொடுத்துருங்க. வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்க போடுங்கன்னா ப்ரொமோஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தடை தாமதங்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதன் பிறகு செவ்வாய் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸை போன்ற ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும், கிரிக்கெட்டு, இந்த மாதிரி பேட்மிண்டன், டென்னிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஆகக்கூடிய நிலையும், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ், அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய காலப்பிராப்தமும் கண்டிப்பாக உண்டாகும். இதில் நல்ல துறையில் வெற்றி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும். உணவுத்துறையில் மிகப்பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். இந்த செவ்வாய் திசையில் வீடு, மனை, யோகம் அப்படி வாங்கக்கூடிய நிலை இருந்தாலும் 8 திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் கவனிச்சுக்கணும். சனி வக்ரமாகும் போது தொழிலை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய ஊழியர்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிற இடத்துல ஒரு சில சலனங்களும் ஏற்படும். இந்த சலனத்தை விடுத்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் கொஞ்சம் தொழில் சார்ந்த வகையில் ஒரு சில தேக்கங்களும், தடைகளும், தாமதங்களும் எச்சரிக்கையை கொடுக்குது. மிகப்பெரிய அளவில் தொழிலில் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது ஒரு வகையில் மிக பாதுகாப்பான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அதிகமாக யாராவது ஆசை கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணிடாதீங்க. இந்த 22 வயசுக்குள்ளே இருக்குது. அடுத்தது ராகு திசை 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த நிலையில் இருக்கார், எந்த ஆதிபத்தியம், கரகத்துவம், அதோடைய சாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் முழுமையாக தெரிஞ்சால் மட்டும் ராகு திசைக்கு முழுக்க பலன். பொதுவாக இது சர்பகிரக திசை. பிரம்மாண்டமாக யோசிக்க தோணும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி முன்னேறணும், அப்படி முன்னேறணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ராகு திசை மிகப்பெரிய கெடுதலான காலகட்டமாக இந்த ராகு திசை உங்களுக்கு இருக்கும். இந்த ராகு திசை மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிப்பாங்க அப்படின்னா யோக திசையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன இதிலேருந்து நீங்கள் பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். இல்லை அப்படின்னா பெரிய முன்னேற்றத்துலேருந்து சறுக்கி கீழே கொண்டு வந்துவிட்டோம். இந்த ராகு திசை மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது. எல்லா ஜோதிடருக்கும் ஒரு சவாலான விஷயம் ராகு திசை. இந்த ராகு திசை மோஸ்ட்லி அவயோகம் தான் பண்ணும் அப்படின்னா கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராகு திசை பொதுவாகவே உஷாராக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுப்பாலினத்தினரிடம், அதாவது நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் மேல், அதாவது நீங்கள் ஆணாக இருக்கும்போது பெண்ணாக இருக்கும்போது ஆண்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களை நல்லபடியாக பேசி தான் மனசை கலைச்சி விட்டு ஆசிலேஷன் மைண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க.
தவறாக நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்து வர்றது. ஓப்பனாக சொல்லும் போனால் ரிலேஷன்ஷிப்லாம் உள்ளே போயிடாதீங்க. மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த ராகு திசை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் விஷயத்திற்குள்ளே போயிடாதீங்க. இந்த இல்லீகல் விஷயத்தில் மாட்டினீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ், வம்பு சண்டை, ஜெயில் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நடந்துடும். ராகு திசையில் நிறைய பணம் எனக்கு நான் நினைக்காதுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் உஷாராக இருக்கணும்னு அர்த்தம். இந்த ராகு திசை பொதுவாகவே நீங்கள் வழிபாடாக காளியம்மனை வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில் 9 to 10 மணிக்கு எலுமிச்சைப்பாலை மாலையை போட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது குரு திசை. பொதுவாகவே இந்த மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு, கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 9க்கும் 12க்கும் உடையவர் குரு. இந்த குரு திசை நடக்கும்போது நல்ல சுபிட்ச பலன்கள் நடக்கும். குரு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்காரா, அவயோகமாக இருக்காரா, யோகத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா யோகக்காரராக தான், சுப கிரகமாக, முழு சுபராக குருவை பார்க்குறோம். அதனால பொது பலனாக சொல்லும் போது குரு திசை மிகப்பெரிய நல்ல திசை. இல்லை குரு நீசம் போயிட்டாரு, என்னோட குரு வக்ரம் ஆயிட்டாரு, குரு நல்ல அசுப கிரகத்தோடு சேர்ந்துட்டாரா அப்படின்னா தான் சில பிரச்சனைகளை, அவமானத்தை, தண்டனைகளை கொடுத்துருவார். ஆனால் குரு திசை பொதுவாகவே குரு நல்ல இடத்துல இருந்தார்னா சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி கல்யாணம், திருமணம், வைபோகம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வளகாப்பு, இந்த மாதிரி காது குத்தல், கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு திசையில் பண்ணும். பொதுவாக குரு சுபிட்சமாக அதிகமாக கொடுப்பாரு அப்படிங்கிறது, குரு பார்வை படுற இடத்துல எல்லாமே நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த மாதிரி குரு திசை யோகமான திசையாக இருக்கும். சனி வக்ரம் அடையும் போது குருவும் உங்களுக்கு சுபிட்ச பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது நான் ஒரு மாற்று கருத்துக்கே இடமில்லை. அதே குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிற இடத்துலே இருந்தார், சனி வீட்டில் இருந்தாலுமே மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக இந்த குரு திசையில் கொடுப்பார். குரு நல்லவராக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ர இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. தொழிலில் நல்லா விரிவடையக்கூடியதாகவும், நிறைய உத்தியோகத்தில் நிறைய ப்ரொமோஷன்ஸு, நிறைய சேல்ரி கிடைக்கக்கூடியதாகவும், ஹைக்காகக்கூடிய பிராப்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த குரு திசையில் நீங்கள் நிறைய பலன்கள், கோடி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக குரு திசையில் அனுபவிக்க விஷயமாக இருக்கும். இல்லை எங்களோட ஜாதகத்தில் குரு நீசம் போயிட்டாரு, வக்ரம் ஆயிட்டாரு, இந்த மாதிரி அசுப பலன்கள் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு அதை பற்றி முழுமையாக விவரம் தெரியணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி சனி திசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் இந்த சனி திசையில், சனி வக்ர பீரியடில் பொதுவாகவே லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி ஆனவர் இப்போ வக்ரம் அடைகிறது அப்படிங்கும் போது நிறைய செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பார், நிறைய விஷயங்களை பண்ணுவார். ஆனால் சனி திசை அப்படிங்கிறதுனால சனி வக்ரம் அடையும் காலத்தில் சனியோடைய பாதிப்புகள் குறைஞ்சு மிகப்பெரிய ஒரு நல்லது சிலது கொடுப்பார். விரயத்தை கொடுப்பார், செலவுகளை கொடுப்பார், தொழிலில் ஒரு சில சிரமங்களை கொடுத்து அதன் பிறகு அதை வேறு வழியில் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களாக அது கண்டிப்பாக இருக்கும். பிரம்மாண்டமாக எதையுமே ஆரம்பிக்காதீங்க, சிம்பிளாக பவர்ஃபுல்லாக ஆரம்பிங்க. இதுதான் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. சனி திசையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்து எடுத்து வைக்கணும். சனி திசை மட்டும் உங்களுக்கு யோகக்காரனாக உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும், ஒரு ட்ரஸ்ட் ஓனராகவும், ஒரு பெரிய சமூக ஆர்வலராகவும், சமூக சேவையில் முதன்மையான ஒரு நல்ல மனிதராகவும் உங்களை காட்சிப்படுத்தும். இல்லை சனி அவயோக திசையாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த சனி திசையை பற்றி முழுக்க உங்களுடைய பலன் என்ன இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு விஷயமாக கொடுப்பார். அது மாதிரி நிறைய நல்பலன்களை சனி அந்த இடத்துல கொடுப்பார். தன்னுடைய வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்தது புதன் திசை 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும். மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் பிறந்தவங்களுக்கு புதன் 3க்கும் 6 ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு பாபர் அப்படிங்கிறதுனால மேஷத்துக்கு ஒரு வலுப்பெற்ற தசை நடத்துறது அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா வலுப்பெற்ற திசை மேஷத்துக்கு ஒரு அகெயின்ஸ்டான திசைன்னா புதன் தான். லக்னாதிபதி செவ்வாய் வலுவிழந்து 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று தசை நடந்தால் அந்த தசை காலத்தில் ஜாதகருக்கு கடுமையான நோய், எதிரி, கடன் அப்படின்ற தொல்லைக்கு உள்ளாவார்.
மேஷராசிக்காரங்க புதன் திசை வருவது சரியான யோகா அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லக்ன பிறந்தவங்க இல்லை இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய கெடுதல்கள் செய்யாமல் நன்மைகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 10, 11ஆம் இடங்களில் நட்பாகி வலுப்பட்டு இருக்க வேண்டும். 11ஆம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புகளை அந்த தசாபுத்தி காலம். ஏன்னா 11ங்கும் போது எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மையை பண்ணும். இந்த புதன் திசை உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இல்லாமல் மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். புதன்கிழமையில் புதன் உரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். பொதுவாகவே உங்கள் குலதெய்வ வழிபாடும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுக்கும். சனி வக்ரமான இந்த நேரத்தில் சனிக்கிழமையில் சனி ஹோரில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன்.